வள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி எதற்கு? கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? இதே எவனாலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவர் இந்த மக்களுக்காக என்ன குரலை சொல்லியிருக்கிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? எதற்காக அப்படி சொன்னார்? நாம் ஏன் அப்படி வாழ வேண்டும்? இதெல்லாம் பற்றி சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு, வள்ளுவர் வேஷ்டி கட்டியிருந்தாரா, அல்லது கோவணம் கட்டியிருந்தாரா, காவி உடை அணிஞ்சிருந்தாரா, வெள்ளை உடை அணிஞ்சிருந்தாரா, குடுமியை வச்சிருந்தாரா, மொட்டை அடிச்சிருந்தாரா, இதெல்லாம் ஆராய்ச்சி தற்போது. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவரா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரா? அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான் ஐயா. அவன் சொன்ன கருத்தின்படி வாழ நாம் நினைக்க வேண்டாம். தேவையில்லாத ஆராய்ச்சி. அதை விட்டு கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுங்களேன். எவனாச்சும் சொல்லியிருக்கானா இதனால தான் வந்துச்சுன்னு? இது மாணவர்களுக்கு பயன்படாது.